ராமநாதபுரம் வடக்கு தெரு பொதுமக்களுக்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரௌபதி அம்மன் தமிழகத்தின் கிராமப்புற வழிபாட்டு முறைகளில் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாகவும், காவல் தெய்வமாகவும், குல தெய்வமாகவும், கிராமப்புற தெய்வமாகவும், ஆதி சக்தியாகவும் வழிபடப்படுகின்றார். தமிழகத்தின் நம்பிக்கையின்படி திரௌபதி அம்மன் தீய சக்திகளையும் அரக்கர்களையும் அழிக்க அவதரித்த காளியின் வடிவம் என நம்பப்படுகின்றார். அவளை வழிபாட்டால் மழை பொழிது விவசாயம் செழித்து நாடு நலம் பெறும் என்பது ஐதீகம். ஆண்கள் பெண்கள் விரதமிருந்து இந்த தெய்வத்தை மனதில் வைத்து பூக்குழி இறங்குவது வழக்கம். தென்னாப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை ஆகிய பகுதிகளில் வாழும் தமிழர்கள் திரௌபதி அம்மனை மனதார வழிபடுவது ஐதீகம். திருக்கல்யாண மண்டபத்தில் கணபதி ஹோமத்துடன் துவங்கப்பட்ட யாகசாலை பூஜையில் வேத விற்பன்னர்கள் மந்திரங்கள் முழங்க யாகசாலையில் பலவிதமான திரவியங்கள் கொண்டு சிறப்பான ஹோமங்கள் நடைபெற்ற பிறகு அதனைத் தொடர்ந்து மகா பூர்ண ஆகுதியும் நடைபெற்றது. கடத்தில் உள்ள புனித நீரை வேத விற்பனர்கள் தலையில் சுமந்து ஆலயத்தை 3 முறை வலம் வந்து வானத்தில் கருடன் பறக்க கும்பத்தில் உள்ள புனித நீரை கொண்டு கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. பின்னர் அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு மகா அபிஷேகம், அலங்காரம், சிறப்பு ஆரத்தியும் நடைபெற்றது. அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சிறப்பு அன்னதானம் நடைபெற்றன. இந்த கும்பாபிஷேக விழாவினை வடக்கு தெரு திரௌபதி அம்மன் ஆலய நிர்வாக குழு, குலதெய்வ வழிபாட்டாளர்கள், வடக்கு தெரு பொதுமக்கள், இந்திய தேசிய காங்கிரஸ் மாவட்ட தலைவர், நகரமன்ற உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் என்ற கோபால், செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் எக்ஸ்-எம்சி, பொருளாளர் பழனி, நிர்வாக குழு உறுப்பினர் அரவிந்த், சரவணன், இன்ஜினியர் குமாரவேலு, அன்புச்செழியன், சுப்பிரமணியன், சரவணன் பாபா, செல்வமணி, ராஜா மெடிக்கல்ஸ், முத்துக்குமார், பிரபு, சரவணகுமார் ஆசிரியர் ஆகியோர் செய்திருந்தனர். தியாகி பி.ஆர். நவசக்தி அறக்கட்டளை, தியாகி பி.ஆர். ராம்குமார் நவசக்தி குடும்பத்தார், வாலியா குழும வணிக நிறுவனம் சார்பில் அன்னதானமும் நடைபெற்றது.